முருகனோட திருவிளையாடலே திருவிளையாடல் தாங்க அப்படின்ற மாதிரி அறுபடை வீடுகள்ல அடுத்தடுத்து ஆச்சரியமூட்டும் வகையில அதிசயமிக்க சம்பவங்கள் நடந்திருக்கு. பழனியில ஒரு பக்தையோட தங்க செயின் உண்டியல விழ, திருச்செந்தூர்ல இன்னொரு பக்தையோட தங்க வளையல் கடல்ல விழ, இது ரெண்டுமே அந்தந்த உரிமையாளர்கள் கிட்ட முருகனே அனுப்பி வச்ச மாதிரி போய் சேர்ந்த அதிசய நிகழ்வு நடந்திருக்கு. என்னதாங்க இங்க நடந்தது, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முருகனுக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கா பஞ்சம். எங்க பார்த்தாலும் முருகர் பக்தர்கள் தான். இப்படிப்பட்ட முருகர் பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு முருகனை தரிசிக்கிறது வழக்கம். அந்த வகையில முருகனுடைய மூன்றாம் படை வீடான பழனிக்கு கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பக்தை அங்க வந்திருக்காங்க. முருகனை தரிசனம் செஞ்சு முருகன் மேல அன்புல அவங்களுடைய கழுத்துல இருந்த துளசி மாலையை எடுத்து உண்டியல்ல அவங்க போட முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த துளசி மாலையோட சேர்ந்து அவங்களுடைய கழுத்துல இருந்த 1.25 பவுன் தங்கச்சேனியும் அந்த உண்டியல்ல தவறுதலா சங்கீதா போட்டிருந்திருக்காங்க. இது சம்பந்தமா கோயில் நிர்வாகத்தினரை அணுகி தான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால எங்களுக்கு இதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா சட்டத்துல உண்டியல்ல போட்ட பொருள் திருப்பி கொடுக்கப்படாது. இந்த நிலையில திருக்கோயில் அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் சந்திரமோகன் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல 1,09,000 ரூபாய் மதிப்பிலான தங்க செயினை வாங்கி அதை சங்கீதாவுக்கு கொடுத்திருந்திருக்காரு. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருந்திருக்கு. இதே போல திருச்செந்தூருக்கு தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியை சேர்ந்த இந்திரா அப்படின்ற பெண் குடும்பத்தாரோட போயிருந்திருக்காங்க. அப்போ அங்க திருச்செந்தூர் கடல்ல அவங்க புனித நீராடும் போது அவங்களுடைய 1.5 பவுன் தங்க வளையல் கடல்ல விழுந்திருந்திருக்கு. கடல்ல விழுந்த வளையலை எப்படி மீட்க போறோன்னு இவங்க தவிச்சிட்டு இருந்த நிலையில தான் அதே பகுதியில சிப்பி அரிச்சிட்டு இருந்த தொழிலாளர்கள் கிட்ட அந்த தங்க வளையல் போய் சேர்ந்திருந்திருக்கு. இது சம்பந்தமா தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அந்த வளையல் எடுத்துட்டு வந்து இந்திரா கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க முருகனே நேரடியா களத்துக்கு வந்து தவறின நகைகளை மீட்டு அவங்க கிட்டயே போய் சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த 2 சம்பவங்களும் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் முருகனோட திருவிளையாடலோ அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் மெய் சிலிர்த்து போயிருக்காங்க.